வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களிடம் எப்பொழுதுமே ஒரு தேவையில்லாத ஒரு குணமானது இருக்கும். ஆனால் அது உங்களை பொறுத்தளவுக்கு அது உங்களுக்கு என்றாவது ஒரு நாள் கை கொடுக்கும் என்று நினைத்து கொண்டு தான் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள். ஆனால் அதனையே பலவீனமாக பார்க்கப்பட்ட ஒரு சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதிலும் எஸ் என்று இழுத்து வைத்த சில நபர்கள் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை அதை உங்களுடைய பலவீனமாக நினைத்து உங்களை எப்படியாவது பழிவாங்கி விடலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையை எப்படியாவது தலைகீழாக மாற்றி விடலாம் என்று எத்தனையோ திட்டங்களை இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழிவகுத்து கொண்டே தான் இருக்கிறார்கள். யாராவது கஷ்டப்பட்டு வந்தால் ஐயோ என்று இறக்கப்பட்டு உதவும் உங்களுடைய மென்மையான குணத்தையும் நல்ல மனதையும் உங்களை சுற்றி இருந்தவர்கள் உங்களுடைய பலவீனமாகவே இதுவரைக்கும் நினைத்திருப்பார்கள். அவர்கள் உங்களை அது ஒரு பலவீனமாக நினைத்து அதை மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தார்கள். இவன் எதையும் தாங்குவான், இவனை எப்படி வேண்டுமானாலும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் பல முறை உங்களை ஏமாற்றினார்கள். இருந்தாலும் அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்திருந்துமே நீங்கள் அவர்களை தேடி போனீர்கள். காரணம், அவர்கள் மீது நீங்கள் வைத்திருந்த நம்பிக்கை, அவர்கள் மீது நீங்கள் வைத்திருந்த ஒரு அன்பு. அதன் காரணமாக அவர்களை தேடி நீங்கள் மீண்டும் மீண்டும் போய் வாழ்க்கைக்குள்ள நம்பிக்கை துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் மட்டுமே தான் நீங்கள் சந்தித்து கொண்டு வந்தீர்கள். ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். உங்களுடைய நல்ல குணங்களை உங்களுக்கு எதிரியாக மாறியதை எண்ணி பல இரவுகள் நீங்கள் கண் கலங்கிய ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். ஏமாற்றங்கள் தொடர்கதையாக உங்களுடைய மனதை மறத்து போக செய்திருக்கும். எனவே இந்த அனுபவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் இருந்து கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய மனதை காயப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த எஸ் என்று இழுத்து வைத்த சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவர்கள் தேடி கொடுத்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் தேவையில்லாமல் உங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் சம்பந்தம் என்பது இருக்காது. ஆனால் இவர்களை சம்பந்தப்படுத்திவிட்டு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு கஷ்டங்களாகவே மாற்றினார்கள். அதை எண்ணி பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வருத்தங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு சொந்தமானதை கூட இழந்த அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. ரிஷபம் ராசிக்காரங்களை, ஒரு பொருள், ஒரு வீடு, ஒரு வேலை, ஒரு உறவு அல்லது ஒரு கனவு நமக்கு சொந்தமானதாக நினைத்த ஒன்றை இழக்கும் பொழுது தான் மனதில் ஏற்படக்கூடிய வெறுமை மிகவும் ஆழமானது என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலருக்கு அந்த அனுபவங்கள் வேறு வேறு மாதிரி தான் தோன்றிக் கொண்டிருக்கும். ஏன் இப்படி நடக்கிறது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்று நீங்கள் யோசித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கஷ்டங்களையும் கவலைகளையும் மட்டுமே தான் உங்கள் மீது நீங்கள் சுமந்து கொண்டும் இருப்பீர்கள். ஆனால் சிலருக்கு அது வாழ்க்கையை பார்க்கக்கூடிய பார்வைகளையே நிச்சயமாக மாற்றி போட்டிருக்கும். இது எப்பொழுதும் என்னுடன் தான் இருக்கும், இந்த நபர்களும் என்னுடன் தான் இருப்பார்கள் என்று எத்தனையோ நபர்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்ததும் உண்டு. ஆனால் அந்த நபர்கள் அனைவருமே உங்களை ஏமாற்றி விட்டுத்தான் சென்றார்களே தவிர ஒருபோதும் அவர்கள் உங்களுக்கு உதவி என்பது செய்து கொடுத்தது கூட கிடையாது. அவர்கள் இதுவரைக்கும் உங்களிடம் பழகியதில் உங்களிடம் இருந்து பணத்தையும் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய நீங்கள் செய்த தியாகத்தையும் மட்டுமே தான் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்களே தவிர உங்களுக்கு எந்த விதமான நல்லதையும் எந்த விதமான நல்ல ஒரு குணத்தையும் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது கிடையாது. இதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மையாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வலம் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் கூற வேண்டும். இது எப்பொழுதும் என்னுடன் தான் இருக்கும். அது பொருளாக இருக்கலாம், உதவியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் சில மனிதர்களுக்கு செய்த மறக்க முடியாத விஷயங்களாக கூட இருக்கலாம். அது எல்லாமே இப்பொழுது உங்களுடைய கையை விட்டு போக போகிறது. ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்று நீங்களே யோசித்து மனதிற்குள் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்படும். அதுவும் ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் காத்திருந்து பாருங்கள். பல நாட்கள் அந்த இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய அவமானங்களையும் நீங்கள் சந்தித்த ஒரு அனுபவங்களும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே கேள்விக்குறியாக மாற்றிய ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கும். இது மட்டும் நடந்திடவே கூடாது என்று மனதில் நீங்கள் எண்ணிய சில விஷயங்கள் இருக்கும். அதுதான் இப்பொழுது உங்களுக்குள்ள நடந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே கேள்விக்குறியாக மாற்றிக்கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் இப்பொழுது கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா?
என்பதையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும், அது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்பதை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுது உங்களுக்கான நேரங்களானது வந்துவிட்டது. நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். ரிஷபம் ராசிக்காரங்களை தன வருவாயில் ஏற்ற இறக்கங்கள் இந்த ஒரு நாளில் காணப்படலாம். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. ஒரு நாள் அதிக லாபங்கள் கிடைக்கலாம், ஒரு நாள் லாபங்கள் கிடைக்காமல் நட்டங்கள் கூட ஏற்படலாம். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட்டு கொண்டும் இருக்கும். இந்த ஒரு நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதை நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதே போல குடும்ப உறுப்பினர்களை பற்றி புரிதல்கள் என்பது இந்த ஒரு நாளில் ஏற்பட வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றி புரிதல்கள் இல்லை என்றால் வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரத் தொடங்கும். எனவே குடும்பத்தை எப்படியாவது புரிந்து வைத்துக் கொண்டு நீங்கள் நடந்து பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் மனதில் குழப்பங்கள் இல்லாமை இப்பொழுது தானாகவே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பிறந்துவிட்டது. சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படலாம். பலம் மற்றும் பலவீனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்களானது வந்துவிட்டது. நிதானமான சில காரியங்கள் உங்கள் மீது நன்மதிப்பை இப்பொழுது மேம்படுத்தி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்க போகிறது. வேலை மாற்றம் அல்லது புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இப்பொழுது தொடங்கும். தகுதிக்கேற்ற ஊதியங்கள் இல்லாமலும் மன நிம்மதி இல்லாமலும் ஒரே இடத்தில் தேங்கி கிடந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய கதவுகள் திறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல வேலை வாய்ப்புகளோ அல்லது விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்களோ இப்பொழுது கிடைக்கவும் தொடங்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வுடன் கூடிய புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வந்த உங்களின் பொருளாதார நிலைமைகளை இப்பொழுது உயர்த்த போகிறது என்பதையும் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்களே சரியாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு வருமானங்கள் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. சிலருக்கு எதிர்பாராத ஒரு நிதி நிலையில் ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில ஒரு புதிய சுவாசத்தை தரக்கூடும். அதே நேரத்தில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை முழுவதும் செலவழிக்காமல் எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு பயன்படுத்துவது நல்ல ஒரு பலனை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். ஜோதிடத்தில் நல்ல காலம் வந்தாலும் விவேகமான முடிவுகள் தான் அந்த நல்ல காலத்தை நீண்ட நாட்கள் நிலைநிறுத்தும் என்று அனைவராலையும் கூறப்படுகிறது. அதனாலேயே கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் புத்திசாலித்தனமாக நீங்கள் பயன்படுத்துங்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் கேட்க வேண்டும் என்றால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். மாதிரி இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. ஒரு நாள் அதிக லாபங்கள் கிடைக்கலாம், ஒரு நாள் லாபங்கள் கிடைக்காமல் நட்டங்கள் கூட ஏற்படலாம். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட்டு கொண்டும் இருக்கும். இந்த ஒரு நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதை நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதே போல குடும்ப உறுப்பினர்களை பற்றி புரிதல்கள் என்பது இந்த ஒரு நாளில் ஏற்பட வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றி புரிதல்கள் இல்லை என்றால் வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரத் தொடங்கும். எனவே குடும்பத்தை எப்படியாவது புரிந்து வைத்துக் கொண்டு நீங்கள் நடந்து பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் மனதில் குழப்பங்கள் இல்லாமை இப்பொழுது தானாகவே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பிறந்துவிட்டது. சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படலாம். பலம் மற்றும் பலவீனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்களானது வந்துவிட்டது. நிதானமான சில காரியங்கள் உங்கள் மீது நன்மதிப்பை இப்பொழுது மேம்படுத்தி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்க போகிறது. வேலை மாற்றம் அல்லது புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்கள்